பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு கர்த்தர் அவர்களை சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியினாலே யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேம் திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மகிழ்ச்சியோடே திரும்பினார்கள், மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஒருவேளை இவர்கள் பயத்தோடு கூட யுத்தத்துக்கு வந்திருக்கலாம், அல்லது திகிலோடு யுத்தத்துக்கு வந்திருக்கலாம். எத்தனை பேர் மறிக்கப் போகிறோமோ என்ற எண்ணத்தோடு வந்திருக்கலாம். எவ்வளோ பொருள்கள் நம்மை விட்டு சேதமடைய போகுதோ என்ற எண்ணத்தோடு வந்திருக்கலாம். எத்தனை பேருக்கு அந்த உயிர் மீண்டுமாக இருக்கும் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று நடந்தது என்னவென்று சொன்னால், எதிரிகள் தங்களுக்குள்ளாக மடிந்து போன காரணத்தினால தேவன் செய்த அந்த அற்புதத்தின் காரணமாக இங்கே யாருக்கும் எந்த இழப்பும் இல்லை. ஆகவே இங்கே எருசலேம் ஜனங்கள், யூதா ஜனங்கள் எருசலேமுக்கு நன்றியோடு கூட கடந்து போகிறதை பார்க்கிறோம். நன்றியோடு கூட அவர்கள் கடந்து போகிறார்கள். சத்து இருப்பது நல்லது, எதிரி இருப்பது நல்லது. ஏன்னு சொன்னால், அப்பொழுது தான் நாம் ஜெயம் பெற முடியும். எதிரி இருக்கும் பொழுது தான் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். எதிரி இருக்கும் பொழுது தான் தேவன் நமக்காக சத்துருக்களை வீழ்த்தடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். காரணம், தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்கிற ஒரு மாபெரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். இங்கே சத்துருக்களெல்லாம் மறைத்து போன காரணத்தினாலே இங்கே இவர்கள் மகிழ்ச்சியோடு தங்களுடைய சொந்த இடத்திற்கு திரும்பினார்கள். மகிழ்ச்சியோடு தாங்கள் எப்படி வந்தார்களோ அப்படியே திரும்பினார்கள். மாத்திரமல்ல, எப்படி வந்தார்களோ அப்படியே அதோடு கூட அவர்கள் மற்ற எதிரினுடைய ஆடை ஆபரணங்களும் பொன் மற்றும் எல்லா பொருட்களையும் சவதரித்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே மகிழ்ச்சியோடே போகிறார்கள். தேவன் நம்மை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிற ஆண்டவர். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன் சொல்லப்படுகிறது. பிசாசு நம்ம மகிழ்ச்சியாக வச்சுருக்க விடமாட்டான். பிசாசு நம்ம சந்தோஷமாக வச்சுருக்க விடமாட்டான். பிசாசு எப்போதுமே நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தி, பொல்லாப்பு ஏற்படுத்தி, அழிவுக்கு நேராக நடத்துவான். ஆனால் நம்முடைய ஆண்டவராக தேவனோ நம்ம மகிழ்ச்சியாகிற தேவனாக இருக்கிறார். எதில் நமக்கு துக்கம் வருகிறதோ, எதில் நமக்கு போராட்டம் வருகிறதோ, எதில் நமக்கு பலன் வருகிறதோ அதெல்லாம் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் கடக்க பண்ணுவார். எதிராளிகளை சிதறடிக்க பண்ணுவார். போராட்டத்தை ஜெயமாக மாற்றுவார். தோல்வியை வெற்றியாக மாற்றுவார். வியாதியை சுகமாக மாற்றுவார். இல்லாமையை இருக்கிறவைகளாய் மாற்றுவார். தரித்திரத்தை அவர் செல்வந்தனாய் மாற்றுவார். ஆகவே தேவன் நம்மை மகிழ்ச்சி பண்ணுகிற தேவன், மகிழ்ச்சியாக வைக்கிற தேவன். சிலுவையில் அவர் மகிழ்ச்சியை சம்பாதித்தார். சிலுவையில் அவர் சந்தோஷத்தை சம்பாதித்தார். இன்றைக்கி மனுஷன் சந்தோஷத்துக்காக சினிமாவுக்கு போகிறான், மகிழ்ச்சிக்காக அவன் டாஸ்மாக் கடைக்கு போகிறான், மகிழ்ச்சிக்காக பார் கடைக்கு போகிறான், மகிழ்ச்சிக்காக போதை வஸ்துகளை உண்கிறான். இப்படி பல காரியங்களை செய்து மகிழ்ச்சி தேடி போகிறான். ஆனால் மகிழ்ச்சியோ சில நிமிடத்திலே கலைந்து போகிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் மகிழ்ச்சியோடே திரும்பி வர பண்ணுகிறவர், மகிழ்ச்சியோடு திரும்பி வர பண்ணுகிறவர். எருசலேமுக்கு மகிழ்ச்சியோடு திரும்பி வர பண்ணினார். காரணம், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நம்ம மகிழ்ச்சியோடே திரும்பி வருவோம். போகும்பொழுது துக்கம் இருக்கலாம், போகும்பொழுது பிரச்சனை இருக்கலாம், போகும்பொழுது ஒரு பதட்டம் இருக்கலாம். ஆனால் வரும்பொழுதோ ஜெயத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவர் திரும்பி வர பண்ணுவார். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த திகில் இருக்கிறதோ, எந்த போராட்டம் இருக்கிறதோ, எது நடக்கும் நடக்காது என்று சொல்லி சந்தேகம் இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் மாற்றி சந்தோஷமாய் அவர் திரும்பி வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும். சந்தோஷமாக திரும்பி வர பண்ணுவார். மகிழ்ச்சியாய் அவர் திரும்பி வர பண்ணுவார். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் கூட நாம் மீண்டும் வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஒரு ஏற்ற காரியத்தை அவர் செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் மகிழ்ச்சியாக இருப்பது தேவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நாம் துக்கமாக இருப்பது பிசாசுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நாம் வியாதியாக இருந்து துக்கப்பட்டு பலவீனத்தோடு வாழ்வது பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனால் கர்த்தரோ என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும் என்று விரும்புகிறவர். அதற்காகத்தானே சிலுவையில் மரித்தார். அதற்காகத்தானே சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதற்காகத்தானே சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதற்காகத்தானே நமக்காகத்தானே அவர் துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே நம்ம துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அவர் செய்து முடித்த காரியங்கள். துக்கத்தை அழித்தார், போராட்டத்தை அழித்தார், வியாதிகளை அழித்தார், கிருமிகளை அழித்தார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நாம் திரும்பி வருகிற பொழுது மகிழ்ச்சியோடையே கடந்து வருவோம். திரும்பி வருகிற பொழுது ஜெயமாய் கடந்து வருவோம். திரும்பி வருகிற பொழுது வெற்றியாய் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்கள் வரும்பொழுது மகிழ்ச்சியோடையே கடந்து வர பண்ணுகிற தேவன் ஆண்டவரே,
அன்றைக்கு யூதா ஜனங்கள் எருசலேமுக்கு மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தார்கள். யோசபாத்தும் ஜனங்களும் மகிழ்ச்சியோடு திரும்பினார்கள். எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், ஊழியத்தில் மகிழ்ச்சியோடு திரும்பி வர பண்ணுகிற தேவனாக நீர் இருக்கிற ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களை மகிழ்ச்சியாக்குவதே உம்முடைய சித்தமாக இருப்பிருக்க நன்றி. உம்முடைய கரத்தில் தாழ்த்துறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். You will be succeeded. Praise God.